கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் முன்புற நுழைவாயிலில் நிகழ்ந்த ஒரு விபத்தில் ஆடவர் ஒருவர் டாக்ஸிக்கு அடியில் சிக்கிக் கொண்டார். மொத்தம் 3 கார்கள் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டதாக அறியப்படுகிறது. கார் ஒன்றால் மோதப்பட்ட தன் காருக்கு நேர்ந்த நிலைமையை கண்டறிய சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் தன்னுடைய காரில் இருந்து கீழே இறங்கி நின்றார். அப்போது வேகமாக அங்கு வந்த டாக்ஸி ஒன்று அவரை மோதி தள்ளியது. தடுமாறி கீழே விழுந்த அவர் டாக்ஸியின் கீழ் சிக்கிக் கொண்டார். அவரை வெளியேற்றும் முயற்சி பலனளிக்காததால் தீயணைப்பு மீட்பு இலாகாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விடியற்காலை 6:57 மணிக்கு அந்த சம்பவம் தொடர்பில் தொலைபேசி அழைப்பு கிடைக்கப் பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு இலாகா உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லீஸ் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்ற KLIA தீயணைப்பு மீட்பு நிலைய வீரர்கள் அந்த ஆடவரை மீட்டு வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் நினைவிழந்த நிலையில் அந்த டாக்ஸியின் கீழ் சிக்கி கிடந்தார் என்று நம்பப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.